திட்டத்தை கொடுத்தார். அந்த சத்துணவு திட்டத்தை கொடுத்தா கருணாநிதி அன்னைக்கு கிண்டல் பண்றார். நமது ஆர்வீரண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்களை மன்னித்து நமக்காக ஆலோசனைகள் பெரியார்கள் வழங்க வரலாறு நாட்டு மக்கள் அறிவார்கள். அதே போல நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தை செயல் வீரர்கள் வீராங்கனைகளுடைய கிடைத்திருக்கிற நம்முடைய ஏனென்று சொன்னால் அவருடைய உடன் பிறந்த சகோதரி ஒரு மாதத்திற்கு முன்பாக விபத்திலே மண்ணிலே வயோதிகத்தின் அடிப்படையிலே இந்த மண்ணை விட்டு மறைந்து போனார்கள். ஆகவே அவர்கள் இருவரும் கிளைக்கழக செயலாளர்கள். ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல உங்களின் சார்பிலே அவர்கள் இன்றைக்கு அவர்கள் பரிசியாக லட்சுமியாக பெற்று வைத்திருக்கிறார். அத்தனை லட்சுமிக்கு நம்ம கழகத்திலே முன்னின்று அவருக்கு திருமணத்தை சகோதரர் வருகிற 9ஆம் தேதி நடைபெற இருக்கிற உண்ணாவிரத அறவ போராட்டத்திற்கு நம்முடைய கழக பேரவையுடைய தொண்டர்களை அணியணியாக அணிவகுத்து வருவதற்கு உறவு பாலத்தை உருவாக்கி மாவட்ட செயலாளர் நம்முடைய உள்ளத்தை உள்ளதிலே சொல்லக்கூடியவர். ஆனால் உழைப்பிலே அவரை நிறுத்துவதற்கு அவர்தான் சரியாக இருப்பார் என்று நாங்கள் அப்போதே சொன்னோம். பாரத பிரதமரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சந்திக்க சொல்வது நம்முடைய தமிழகத்திற்கு நிதி வாங்குவதல்ல. அவருடைய பிள்ளையை துணை முதலமைச்சர் அணியிலே அமர வைக்க போகிறேன், அனுமதித்தார்கள், ஆசித்தார்கள் என்றுதான் அவர் கேட்க போனார் என்று நாங்கள் அன்னைக்கு சொல்ற போது நீங்க நம்பவில்லை. டெல்லியிலிருந்து வந்தவுடன் பவள விழா மாநாடு என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே பவள விழா மாநாடு நடத்திவிட்டார்கள். உதயநிதியை அறிவித்தால் இந்த கூட்டணி கட்சியிலே சலசலப்பு வந்துவிடுமா என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக அச்சத்தின் காரணமாக நடத்திய பவள விழா மாநாட்டை கூட்டணி கட்சியோடு நடத்த வேண்டும், உதயநிதியை அணியிலே அமர்த்த வேண்டும் என்று கூட்டணியிலே ஆசி வாங்கி, டெல்லியிலே ஆசி வாங்கி, எஜமானிடத்திலே ஆசி வாங்கி தன் மகனை உட்கார வைப்பதை தவிர அவருக்கு வேற எந்த வேலையும் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தமிழக எடப்பாடியார் இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைக்கிற மக்கள் தலைவரை, மனிதநேய பண்பாளரை நாம் மீண்டும் சார்ஸ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற அந்த பொன்னான நாளுக்காக நீங்கள் அனைவரும் உழைப்பை தர வேண்டும் என்று கேட்கிறேன். குமார் உள்ள போகாத. மேலும் அதிகமாக இருக்கின்ற பெரியவர்களை, வயது குறைவாக இருக்கின்ற எனக்கு போட்டோம் யாருமே தங்கைகளை, இங்கே வருகை கொண்டிருக்கிற சகோதரர்களை, சகோதரிகளை, தேவர்கள் வைத்ததை கண்டக்டர் வைத்தது கொள்ளையடித்து புகார் கொடுத்த ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி புகார் கொடுத்த ஸ்டாலின்
அவர் சிறைக்கு போகிறார், அவர் கட்சிக்கு போயிட்டாரு, வந்துட்டாரு. இப்ப உன்னை போட்டு ஒரு தியாகியை நான் பார்த்ததில்லை அப்படின்னு வரவேற்பு கொடுக்கிறார் ஸ்டாலின் சொன்னார். இப்ப தியாகம் செஞ்ச வஉசி ஐயா, செக்கெடுத்த வஉசி ஐயா, பொதுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்கிற அந்த தியாகிகள் எங்க போறது, என்ன ஆகுது, தியாகிகிற பட்டத்துக்கு என்னதான் பேரு? ஆனா சந்தால பாக்கலாம் உங்க பணத்தை கொள்ளையடித்து உங்களுக்கு கொடுத்தால தியாகி என்ன ஈவருக்குனால 471 நாள் என்ன செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்பதை ஈடு என்கிற நேற்றைக்கு பவள விழா நடந்தது. அதுல பின்னல் வேகத்துல 15 நிமிஷம் பேசினார் முதலமைச்சர். பேசி அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் யாரைகளை பிரிக்க முடியாது, யாருக்கு பிரிக்கிறேன்னு சொன்னா யாருக்கு இருந்துகிட்டு இருக்காங்க பிரிக்கிறதுக்கு. திருமாவளவன் அவர்கள் ஒரு தீப்பந்தத்தை எடுத்து போட்டார். நான் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 2 மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறேன், எல்லா கட்சியும் வரலாம், அதிமுக வரலாம் அப்படின்னு சொன்னார். அப்ப புரிஞ்சு இருந்த நெருப்பு அவர் டெல்லியில் இருக்கும்போது தெரிந்து மறுபடியும் வந்து உனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும், உனக்கு வீடு வந்து செலுத்தப்போ நான் பார்த்துக்கிறேன், உனக்குள்ள பிரச்சனை நான் திருத்துக்கிறேன், நான் மறுபடியும் மறுபறிக்கை விட்டுருக்கேன்னு. நான் எங்கள் கட்சிக்குள் எங்கள் கூட்டணிக்குள் இந்த புலகம் திரும்ப அது ஓவர். ஆனால் பவள விழா தம்பி உதயகுமார் சொன்ன மாதிரி ஏற்கனவே சென்னையில கொண்டாடினாங்க. 2வது பவள விழா என்ன இருக்கு, சில கட்சி தலைவருக்கும் அவங்கதான் உங்களுக்கு குறை இருக்காங்க. உங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு இருப்பாங்க, எதிர்கட்சி வரும்போது பாருங்க, தேர்தல் நெருங்க